ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து குட்டியாக ஒரு ரெகுலர் vlog மாதிரி வந்து பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதும் வேலையாக தலையில் இருக்கிற பின்னலெல்லாம் அவுத்து தூக்கி வந்து ஒரு கொண்டையை போடணும். அப்போ தான் டேயே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா தலையை வந்து இந்த பின்னலோடலாம் வந்து வேலையே வந்து பார்க்க முடியல. கொண்டை போட்டால் தான் வந்து ஸ்வெட்டிங் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக வந்து ஒர்க் பண்ண வந்து முடியுது. வெளியே போனாலுமே வந்து முக்கால்வாசி கொண்டையோடையே தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெயில் அப்படி அடிக்குதில்ல. எத்தனை பேர் இதே மாதிரியே கொண்டையோடையே தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். முன்னாடிலாம் வந்து எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு டீ இல்லைனா காஃபி தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக வந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்மளுமே ஏன் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி முந்தின நாளே வந்து ஊற வச்சுட்டு வெந்தயம் ஜீரகம் அந்த மாதிரி மாற்றி வந்து குடிச்சிட்ருக்கேன். அதை பற்றி தனியாக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வெந்தயம் சோப் பண்ண வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். இதை குடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டீ இல்லைனா காஃபி அந்த வாட்டர் குடிச்சல அதை குடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ வந்து டீ வந்து பண்ணிகிட்ருக்கேன். சுதன் வந்து ஜென்ரலாக டீ குடிக்க மாட்டாங்க, அதனால் எனக்கு மட்டும்தான் ஜிஞ்சர் டீ நிறைய ஜிஞ்சர் போட்டு தூக்கலாகிட்டு ஜிஞ்சர் டீ வந்து பண்ணியாச்சு. இங்கே குட்டீஸ்க்கும் பால் ஆற வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து கிடையாது. சுதனோட பாட்டிக்கு வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயர் டெத் டே, அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் பூஜை அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதனால் வந்து ஃபுட்டு வந்து அங்கேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நானுமே ரெடி ஆகிட்டு போகணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி, அப்புறம் தக்காளி சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து ரசவடை, எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி உண்டு, அது வேணான்னு வந்து வச்சாச்சு. எனக்கும் குட்டீஸ்க்கும் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து மார்னிங்க்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் வந்து எக்ஸாம், அதனால் அவனை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். அதனால் நம்ம இங்கே வச்சே கடகடன்னு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் மித்ராவை கூட்டிகிட்டு டேரெக்டாக பூஜைக்கு போயிடுவேன். சுதன் வந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் மாரனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு வந்து பப்பாயா, ஆல்ரெடி பப்பாயா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதையே வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸுக்குமே வந்து கொடுத்து விட்டுருவேன். லன்ச் ஒர்க்குமே வந்து இன்றைக்கி கிடையாது. அந்த பூஜைங்கிறனால அங்கேயே தான் வந்து சாப்பிட்றது. ஸோ அப்படியே விலாக் வந்து கண்டினியூ பண்ணுவோம். குட் மார்னிங். நல்லா தூங்கினியா? அம்மா வீட்டில் முடிச்சுட்டு இப்போ வந்து மார்னிங்கே வந்து குளிக்க போகிறேன். ஏன்னா பூஜைக்கு எல்லாரும் மார்னிங் தான் குளிப்பா. அப்படிலாம் இல்லை, நான் மார்னிங்லாம் குளிக்க மாட்டேன். நியூ மாம்ஸ்க்கு வந்து என்னோட கஷ்டம் வந்து தெரியும். காலையில் குளிக்க முடியாது. சில நாள்லாம் வந்து நைட்டு 10 மணிக்கெலாம் குளிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி பூஜைக்கு போனோன்னால காலையிலேயே வந்து குளிக்கணும். இந்த டைமில் வந்து நான் இந்த ப்ராடக்ட் பற்றியுமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் வந்து இருக்கும். டேண்ட்ரஃப்னால் அந்த ஒயிட்டாக ஃப்ளேக்கியாக வந்து இருக்கும். தலை பயங்கரமாக அரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நானும் அதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்து இருக்குது. பட் அதில் ஃபுல்லாகவே வந்து பேரபன், சல்ஃபேட்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அது நமக்கு டேண்ட்ரஃபை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணும். ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் வந்து ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வந்து பயங்கர ட்ரையாக ரஃபாக லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி ஒரு பாட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணேன். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஹேர் வந்து மெயினாக வந்து ட்ரையாக ஃப்ரிஸியாக வந்து இல்லை. யூஸ் பண்ண பிறகுமே வந்து ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இது வந்து மமாஅர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ கண்டிஷனர். இதில் வந்து கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஜிஞ்சர் தான். இது வந்து 100% வந்து டேண்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணி அந்த இச்சினஸ்ஸு ஃப்ளேக்கியாக வர்றது அதை மாதிரி எதுவுமே வந்து இல்லாமல் அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மெயினாக வந்து ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ இதை தான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டேண்ட்ரஃப்க்கு. உங்களுக்கும் வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா ஹேர் வந்து ரொம்ப இச்சியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஒயிட்டாக இந்த மாதிரி நம்ம பரண்டி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பட் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பரண்டணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வந்து வரும். ஸோ அதே மாதிரி கழுத்துலலையும் கூட இந்த டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த பொறுக்கு மாதிரி இருக்கும். குட்டி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரிலாம் வந்து வரும் டேண்ட்ரஃப் இருக்கிறப்ப. அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இந்த மமாஅர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ கண்டிஷனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து. காலையில் வந்து குளிச்சு முடிச்சுட்டு டேண்ட்ரஃப்லாம் கிளியர் ஆகிடுச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பட் வந்து பூஜைக்கு டைம் ஆனனால டக்குன்னு போயிட்டேன். இப்போ பூஜையெல்லாம் முடிச்சு லஞ்ச் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி கிளியராக வந்து சொல்லி முடிச்சிடலான்னு சொல்லி தான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஹேர் வந்து கம்ப்ளீட்லி இப்போ வந்து காஞ்சாச்சு. பட் வந்து ஆஃப்டர் காஞ்ச பிறகுமே வந்து இந்த ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஹேர் வந்து டச் பண்ணி பார்க்குறப்ப சாஃப்டாக தான் இருக்குது. நான் சீரம்லாம் எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. ஜஸ்ட்
ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். அப்போவே வந்து ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த டேண்ட்ரஃப் அதுவுமே வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மம்மாத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர், இதில் இருக்கிற லெமன் வந்து நம்மளோட டேண்ட்ரஃபை வந்து ரெடியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஜிஞ்சர் இருக்கிறது வந்து இந்த ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன், இச்சினஸ் அதையுமே வந்து கிளியர் பண்ணுது. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இப்போயுமே வந்து சொல்கிறேன். மம்மாத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் சேஃப் சர்டிஃபைட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அதனால் வந்து நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அஞ்சனா 2025 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோடை வந்து மம்மாத் வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதை தவிர இது உங்களுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் லோக்கல் ஸ்டோர்ஸில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மம்மாத்தோட அந்த 2 இனிஷியேட்டிவ் பற்றியும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் 2025க்குள்ளே வந்து 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுங்கிறத அவங்க டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப வந்து அவங்க அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ஒரு பிளான்ட் வந்து நடுவாங்க. அதுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் கொடுக்கலாம். இன்னொரு குட் இனிஷியேட்டிவ் வந்து என்னென்னா, நமக்கு ஏதாவது வந்து இன்புட்ஸ் இருக்குது, இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரிவ்யூஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தக்கன அந்த இன்புட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு ப்ராடக்ட்ஸுமே வந்து சேஞ்சஸ் இல்லை நியூ ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மற்ற பிராண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் மம்மா அது வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கும் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இச்சினஸ், இந்த ஃப்ளேக்கி ஸ்கின் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன். இந்த ப்ராடக்ட்டும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து டர்ட்டில் பியோட பிஸி க்யூப்னு ஒரே ஒரு க்யூப் தான், அதில் 6 சைட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இதில் வந்து ஸ்பின்னிங், இது வந்து புல் பண்ணுறது, அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறது கொடுக்குறேன். இதில் வந்து வாட்ச் பண்ணுறது, நம்ம இந்த இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஸ்விட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பின். ஸோ இந்த ஒரு க்யூப் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி குட்டீஸை வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்கேஜாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு சிங்கிள் டாய்ங்கிறனால நம்ம எங்கேயாச்சும் போகிறோன்னா கூட வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிவிட்டு போய்க்கலாம். இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு டாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இதை வச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஏன்னா சுற்றி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு பண்ணலாம். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வெப்சைட்டோட லிங்க்கு. இவங்ககிட்ட டயப்பர்ஸ், இன்னும் நிறைய டாய்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஒர்க் எதுவும் இல்லாதனால இன்றைக்கி பிஸ்னஸ் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர், நட்ஸ் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது. ரா பனானா பவுடருமே வந்து பண்ணேன், பட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காலி. இன்னும் ஒரே ஒரு பேக் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே நட்ஸ் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்ப்ரவுட்டட் ராகியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் இன்னும் போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கணும், காலி ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் ராகிக்குமே வந்து இன்றைக்கி ஊற வச்சுடுவேன். நட்ஸ் பவுடருமே வந்து அவைலபிளாக இருக்குது. நட்ஸ் பவுடரில் நான் யூஸ் பண்ணுற நட்ஸ் வந்து கேஷ்யூநட், பாதாம் அண்ட் பிஸ்தா மட்டும்தான். வேறு வால்நட்லாம் வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதையுமே வந்து நிறைய பேர் டிஎம்மில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர், நட்ஸ் பவுடர் இல்லைனா வந்து பனானா பவுடர் தேவை அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்குது, நீங்கள் அதில் வந்து பிங்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். இல்லைனா வந்து பிஸ்னஸோட வாட்ஸ்அப் நம்பருமே வந்து கொடுத்துருக்கேன், அதில் கூட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. லேட்டர் பார்க்கலாம், முடிஞ்சால் வேறு நியூ ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதையுமே வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். மித்ரா குட்டி வந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து அவளுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து பண்ணணும். மாறன் வந்து தூங்கிட்டு இருக்கான். இதோட வந்து நான் இந்த வீடியோவுமே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் சொல்லிடு. Love you all, Chili. Flying kiss.